உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. தன்னுயிர் கொடுத்தோ என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர் என்னோடிருக்கவே எழுந்திருந்தோர் விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதன் சிறந்தோர் மீத்திரனே சுபபாத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கவலைகள் தீர்ப்பார் கண்ணீர் துடைப்பார் கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார் பாவமன்னிப்பளிப்பார் பாக்கியம் கொடுப்பார் பரம பதவியினுள் என்றனை இழுப்பார் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. எனக்கென்ன குறை உண்டு நீ சொல் மனமே. பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளாக உங்கள் அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வரவேற்கிறோம். பிதாவாகிய தேவனாலும் குமாரனை இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாள் கடந்த ஒருவேளை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் நாம் மிக நேர்த்தியாக ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல் பண்டிகை நம்முடைய நாட்டில் மாத்திரமல்ல உலகம் முழுவதுமாக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்த நம்முடைய இரட்சகர், நம்முடைய மகா பெரிய நம்பிக்கையாகிய நம்முடைய அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்ததையும் அவர் உயிர்த்தெழுந்ததையும் விசேஷமாக இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நாம் நினைக்கும் போதே மறுபடியும் அவர் நியாயாதிபதி வருவார் என்பதையும் நாம் நம்பிக்கையோடு கூட நாம் இந்த காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்த அந்த நல்ல நிகழ்வை வேதத்தின் அடிப்படையில் சில சாட்சிகளோடு கூட, வேதத்தில் இருக்கக்கூடிய சில நல்ல சாட்சிகளோடு கூட ஆண்டவர் உயிர்த்தெழுந்து உறுதிப்படுத்தின சில காரியங்களை நாம் இந்த வேத புஸ்தகத்தில் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். நம்முடைய நம்பிக்கையே அருமையான யோபு சொன்னதை போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த அருமையான நம்பிக்கையில்தான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. அதை போலவே நாமும் யோபுவை போலவே எந்த நெருக்கங்கள் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவனுக்கு ஒப்புக் கொடுக்க இந்த உயிர்த்தெழுதலின் இந்த நல்ல அந்த காலை ஆராதனை நமக்கு நல்ல ஒரு உந்துதலை கொடுக்கிறது. இந்த வேத புஸ்தகத்தில் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவதாக நான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேத பகுதி மத்தேயு நற்செய்தி நூலில் 28ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம். மத்தேயு 28:6. அந்த தூதனானவன்
அந்த அருமையான ஸ்திரீகளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார், அவர் இங்கே இல்லை. எங்கே? கல்லறையில் இல்லை. அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று அவர் சொல்கிறார். அவர் வேதம் சொல்கிறது, அவர் இங்கே இல்லை. எங்கே வைத்தார்களோ அங்கே இல்லை. கல்லறையில் வைத்தார்கள், அவர் கல்லறையில் இல்லை. தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அதுதான் மிகப்பெரிய ஒரு நம்முடைய நம்பிக்கை. என்னவென்றால், ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சி. என்னென்றால், ஆண்டவர் ஒரு நாள் பொய் சொல்ல மாட்டார். ஆண்டவர் எப்படி ஆண்டவர் சொன்னபடியே என்று நீங்கள் தியானிக்க வேண்டுமானால், உங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி லூக்கா நற்செய்தி நூல்களை நாம் திருப்பிக் கொள்கிறோம். லூக்கா நற்செய்தி நூலில் 18வது அதிகாரத்துக்குள் வருகிறோம். லூக்கா 18ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது 31 கிட்டத்தட்ட 33வது வசனம் வரைக்கும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 31 33 முடிய இந்த வசனங்களை வாசிக்கும்போது, பின்பு அவர் 12 தம்மிடத்தில் அழைத்து, இதோ எருசலேமுக்கு போகிறோம், மனுஷகுமாரனை குறித்து தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டவைகளெல்லாம் நிறைவேறும். நாளைக்கு ஏற்கனவே தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டிருக்குது, எல்லாமே நிறைவேறும். எப்படி எனில், அவர் விளக்கமாக சொல்கிறார் கர்த்தர். எப்படி எனில், அவர் புறஜாதியார் இடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு பரியாசமும் நிந்தையும் அடைந்து துப்பப்பட்டு அவரை வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில், அதாவது சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னால், இது இந்த வார்த்தையில் சொன்னார் பார்த்தீங்களா, அந்தபடியே சொன்னபடியே அவர் மரித்திருக்கிறார். அவர் சொன்னபடியே அவர் மரித்தார், அவர் சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அப்படியானால் இந்த அருமையான வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களுக்கு முன்பதாக, ஒரு வாரத்துக்கு முன்பதாக அவர் சீஷரிடத்தில் பேசினதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வார்த்தைகளை. அப்படியானால் ஒரு நபர் தான் மரிக்கப் போவதையும், தான் மரித்து மறுபடியும் உயிரோடு கூட எழும்புவதையும் ஏற்கனவே அவர் திட்டமும் தெளிவுமாக சொல்லக்கூடுமானால், அவர் ஏற்கனவே அந்த மரணத்திற்கும் அந்த உயிர்த்தெழுதலுக்கும் நியமிக்கப்பட்டிருந்தபடியினால, பரலோகத்திலிருந்து அவருக்கு அந்த நல்ல செய்திகள் சொல்லப்பட்டிருந்தனால அவர் அதை மிக தெளிவாக சொல்கிறார். அதிலும் விசேஷமாக சொல்கிறார் பாருங்க, இன்னும் ஒரு வாரம் கழித்து என்ன சம்பவிக்கும் என்பதை அந்த 32வது 33வது வசனத்தை வாசிக்கும் போது, லூக்கா 18 32 33 எப்படினில் அவர் புறஜாதியரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு, அன்றைக்கு இருக்க புறஜாதியார் யார்? ரோமர்கள். அவரிடத்தில் யூதர்கள் என்னை ஒப்பு கொடுப்பார்கள், நம்முடைய சொந்த ஜனம் ஒப்பு கொடுப்பார்கள். ஒப்பு கொடுப்பட்டு பரியாசம் நிந்தையும் அடைந்து துப்பப்படுவார். அதாவது எச்சில் என் மேல் அவர்கள் விழும்படியாக என்னை துப்புவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை மாத்திரமல்ல, வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளில் எழுந்திருப்பார் என்று சொல்லி சொல்கிறார். இதை அப்படியே உங்கள் கையில் இருக்கும்போதே நீங்கள் மத்தேயு நற்செய்தி நூலில் நீங்கள் 27ஆம் அதிகாரத்தை எடுத்து பாருங்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம் இல்லைன்னா 29 30 31 இந்த வசனங்களை வாசிக்கும்போது, முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து அவர் வலது கையில் ஒரு கோலை கொடுத்து அவர் முன்பதாக முழங்கால் படியிட்டு, யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரிகாசம் பண்ணி, 30வது வசனம் சொல்கிறது, அவர் மேல் துப்பி. நாம் வாசித்தோம் இல்லையா, லூக்கா 18ஆம் அதிகாரம் வேதம் சொல்லுகிறது, அவர் 32ஆம் வசனம் கர்த்தர் சொல்கிறார் இல்லையா, துப்பப்பட்டு. ஒரு வாரத்துக்கு முன்பதாக கர்த்தர் சொல்கிறார். இப்போ அந்த நிகழ்வு நடைபெறுகிற நாட்கள் வரும்போது மத்தேயு 27:30 அவர் மேல் துப்பி அந்த கோலை எடுத்து அவரை சிரசில் அடித்தார்கள். அவரை பரியாசம் பண்ணின பின்பு அவர் கொடுத்தின மேலங்கியை சுற்றி அவருடைய வஸ்திரங்களை அவருக்கு உடுத்தி அவரை சிலுவையில் அறையும்படி கொண்டு போனார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்படினால் இவ்வளோ தெளிவாக ஆண்டவருக்கு தான் துப்பப்படுவது கூட, அதாவது பாடுபடுவார் சரி, ஒருவேளை அவரை அடிப்பார்கள் சரி, ஆனால் அன்றைக்கு நிகழப்போகிற ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு வாரத்துக்கு முன்பதாக இவர்களுக்கு தெளிவாய் சொல்கிறார். என்னை கோலால் அடிப்பார்கள், என் முகத்தில் துப்புவார்கள், என்னை நிந்திப்பார்கள், என்னை அவமானப்படுத்துவார்கள், என்னை பரியாசம் பண்ணுவார்கள். இப்படிலாம் ஆண்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இந்த ஜனத்தோடு கூட ஆண்டவர் பேசுகிறார் என்று சொன்னால், இந்த காரியத்தை குறித்து நான் வேத புத்தகத்தில் வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளும்போது அதில் வேதம் சொல்லுகிறது, 1வது வசனத்தில், 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவள் முன்பதாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாக இருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவருக்கு காணப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த மோசேயும் எலியாவும் எதை குறித்து பேசினார்கள் என்று பார்ப்போமானால், லூக்கா சுவிசேஷத்தை திருப்பி அதில் இருக்கிற 9ஆம் அதிகாரம், லூக்கா 9ஆம் அதிகாரத்தில்
30-31 2 வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே கூட சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேறப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தார்கள். அப்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போதே அவருக்கு ஒரு நாள் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு ஏவுதல், ஒரு மலையில் சென்று ஜெபிக்க வேண்டும். அப்படினால் ஆண்டவர் அந்த மலையின் மேல் போகிறார். பேதுரு, யோவான், யாக்கோபை அழைத்து கொண்டு போகிறார்கள். அப்போது அந்த இடத்தில் அவர் போகும்போது திடீரென்று மோசே எலியாவும் அங்கே இறங்கி வர்றாங்க. மோசே எலியாவும் இறங்கி வந்து எதை பற்றி பேசுகிறார்கள்? லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். எருசலேமில் அவர் அடைய போகிற மரணத்தை குறித்து அவரோடு கூட பேசினார்கள். அப்போவே ஆண்டவருக்கு தெரியும், நான் துப்பப்படுவேன், நான் அடிக்கப்படுவேன், நான் நிந்திக்கப்படுவேன், நான் பரிகாசம் பண்ணப்படுவேன், என் ஜனத்திற்காக என் ஜீவனை கொடுப்பதற்கு முன்பதாக இத்தனை அவமானங்களும் என் ஜனத்திற்காக நான் என்மேல் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்று அப்போவே தெரியும் ஆண்டவருக்கு. ஆனாலும் அப்போது ஆண்டவர் சீஷரிடத்துலலாம் அப்போ தெளிவாக சொல்லலை. ஆனால் கடைசியாக நாம் அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா, அவர் அந்த பயணமாய் போகும்போது சீஷரிடத்தில் தெளிவாய் சொல்கிறார், அப்பா நம்ம எருசலேமுக்கு போகிறோம், அங்கே என்னை புறஜாதி கையில் ஒப்பு கொடுப்பாங்க, அங்கே நான் என் முகத்தில் துப்புவார்கள், என்னை அடிப்பார்கள், கேவலப்படுத்துவார்கள், நிந்திப்பார்கள், பரியாசம் பண்ணுவார்கள், என்னை சிலுவையில் அறைந்து நான் மரிக்கும்படியாக செய்வார்கள், ஆனால் நான் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன். இதுதான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடி மரித்தார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள், இத்தனை காரியங்களும் ஏற்கனவே ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று, நடக்க வேண்டும் என்று அவர் அதை தன்மேல் ஏற்றிருப்பாரானால் அந்த குறிப்பிட்ட நாளிலே இயேசு சிலுவையில் அறைந்து அவரை அந்த கொல்கதாவுக்கு அவர்கள் சிலுவை சுமந்து நடக்க வைக்கக்கூடிய அந்த காரியங்கள், நிகழ்வு எல்லாமே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்திருக்கிறது. அது ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியனுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, அது ஏரோது ராஜாவுடைய கட்டுப்பாட்டிலும் இல்லை, அது அவருக்கு தண்டனை வழங்கக்கூடிய அந்த ஏரோதின் கையிலும் இல்லை, அது பிலாத்துவின் கையிலும் இல்லை. அது இயேசுவின் கட்டுப்பாட்டில் தான் அத்தனையும் இருந்தது. ஏனென்றால் இப்படி நடக்கும், இதை நானே நடத்துவேன் என்று நமக்காக அவரே நடத்தின அவருடைய காரியம். ஆகவே தான் வேதம் சொல்கிறது, சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொன்னபடியே அவர் பரிகாசம் பண்ணப்பட்டார், அவர் சொன்னபடியே அவர் நிந்திக்கப்பட்டார், சொன்னபடியே அவர் சிலுவை சுமந்தார், சொன்னபடியே மரித்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். எல்லாவற்றையும் முன்கூட்டியே அவர் தெளிவாக அவர் சொல்லி இருந்தபடியினால, பெரியமான வார்த்தை ஆண்டவருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த அந்த லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்தோம் இல்லையா, அவர் சொல்லும்போது 33வது வசனத்தில் அவர் வாரினால் அடித்து கொலை செய்வார்கள், 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்றார். 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்திருப்பார் என்று சொல்லி சொன்னார். அதே போலவே வேதம் சொல்கிறது, அவர் இங்கில்லை, அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வாசித்தோம் இல்லையா, அதை சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அவர் சொன்னதுபடியே உயிர்த்தெழுந்தார். இப்போது உயிர்த்தெழுந்த தேவன் முதலாவது மகதலேனா மரியாளுக்கும் அவரோடு கூட இருந்த மற்ற ஸ்திரீகளுக்கும் முதலாவது தேவன் தரிசனமாகிறார். உயிர்த்தெழுந்த தேவன் அவர்களுக்கு முன்பதாக தன்னை கர்த்தர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் என்கிறதை நாம் இந்த வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. விசேஷமாக இந்த காரியத்தை குறித்து நாம் வாசிக்க வேண்டுமானால் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த காரியங்களை தெளிவாய் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த முதலாவது அந்த ஸ்திரீகள் ஓடி சென்று பார்க்கிறார்கள். உடனே அங்கே ஆண்டவருடைய சரீரம் அங்கு இல்லை. ஏனென்றால் நமக்காக இந்த அவரை வைத்த கல்லறையின் கல்லை யார் எடுத்து போடுவார்கள், புரட்டி போடுவார்கள் என மிகப்பெரிய கல். நீங்கள் மத்தேயு சுவிசேஷத்தில் கடைசி பகுதியில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த ஜனங்களெல்லாம் போய் அந்த மற்ற ஜனங்களெல்லாம் சென்று பிலாத்து இடத்துல போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி அவர் ஒரு எத்தன் இல்லையா. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 27ஆம் அதிகாரத்தில் 63வது வசனத்தில் கீழே வாசிக்கும்போது, ஆண்டவனே அந்த எத்தன் உயிரோடு இருக்கும்போது 3 நாளைக்கு பின் எழுந்திருப்பேன் என்று சொன்னது எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது. 3 நாளைக்கு பின்னால் எந்திரிப்பேன் சொன்னது எல்லாருக்கும் தெரிந்திருக்குது, ஞாபகம் இருக்கிறது. ஆகையால் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியில் அவனை களவாய் கொண்டு போய் அவன் உயிரோடு எழுந்துட்டான்னு சொல்லுவாங்க, அதனால் அதுக்கு நல்ல காவல் வைக்கணும் என்று கேட்குறாங்க. 65வது வசனம் மத்தேயு 27:65, அதற்கு பிலாத்து உங்களுக்கு காவல் செயல் உண்டே, நீங்கள் போய் உங்களால் கூடிய மட்டும் பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 66ஆம் வசனம், அவர்கள் போய் கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து கல்லறையை பத்திரப்படுத்தினார்கள். அதுக்கு ஒரு முத்திரை போட்டுட்டாங்க, சீல் போட்டுட்டாங்க. யாருடைய, ஒருவேளை பிலாத்துடைய முத்திரையாக இருக்கலாம், போட்டு அதை யாருமே அதை திறக்கக்கூடாதபடிக்கு முத்திரை போட்டு விட்டார்கள். ஏன்னால்
இந்த சீஷர்கள் போய் அதை இவர்களுக்கு தெரியாமல் அந்த கல்லை புரட்டினா அந்த முத்திரை உடைந்து யாரோ கல்லை புரட்டியிருக்கார் என்பது தெரிந்துவிடும். அதற்காக முத்திரை போட்டார்கள். ஆனால் பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது பூமி மிகவும் அதிரத்தக்கது. மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் கீழே வாசித்து பார்க்கும்போது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். வேதம் சொல்லுகிறது 4ஆவது வசனம், காவலாளர்கள் பயந்ததுனால திடுக்கிட்டு செத்தவர்களை போல விழுந்து விட்டார்கள். அந்த காவலாளர்கள் அவர்கள் எழுந்திருக்க முடியாதபடி மூர்ச்சையாகி அந்த தூதன் இறங்கின அந்த இடி மின்னல் சத்தமும் அந்த கல்லை புரட்டுற சத்தத்தையும் கேட்ட உடனே பயந்து மூர்ச்சையாகி செத்தவனை போல விழுந்து கிடக்கிறார்கள் அந்த காவலாளர்கள். ஆகவே அந்த கல் தூதனால் திறக்கப்பட்டிருக்கிறது. அப்போது தொடர்ந்து கீழே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய அந்த வந்து பார்க்க வந்த ஸ்திரீகளுக்கு சீஷர்களெல்லாம் தூதர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவராக பார்த்தார்கள். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இந்த வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது முதலாவது ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு மிகப்பெரிய ஆதாரமாக நான் நம்ப வேண்டியது எது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தை. அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று சொன்னோம் இல்லையா? அதே போல் அந்த லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அந்த 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார் என்று சொன்னார் இல்லையா? அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டும். அது சொன்னபடியே அவர் எழுந்திருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகள், அது மாத்திரமல்ல, நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்க்கும்போது அங்கே ஆண்டவர் 15வது வார்த்தைக்கு கீழே வாசித்து பார்க்கும்போது புறா விற்கிறவர்களை எல்லாத்தையும் ஆண்டவர் துரத்தி விடுகிறாரு. உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க. யோவான் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் இயேசுவில் பிரதித்திரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ள இதை எழுப்புவேன் என்றார். அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றதே, 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்றார்கள். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று வேதம் சொல்கிறது. ஆக 3 நாளைக்குள் நான் எழுந்திருப்பேன் என்பது தேவன் ஏற்கனவே சொன்ன, பரலோகத்திலிருந்து மோசேயும் எலியாவும் அவரிடத்தில் சொல்லி அனுப்பப்பட்ட அந்த செய்தியை தொடர்ந்து ஆண்டவர் பேசினார். இது முதலாவது நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக இருக்கிறது, அவருடைய வார்த்தை. அடுத்தபடியாக அந்த கல்லை புரட்டப்பட்டது. அவருடைய சீஷர்கள் எல்லாரும் அந்த வெறும் கல்லறையை பார்த்தார்கள். அங்கே அவருடைய சரீரம் இல்லை. அந்த பெண்கள் பார்த்தார்கள். இப்படி அனைவரும் அந்த வெறுமையான கல்லறையை பார்த்தது மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்குது. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை. 2வது அவரோடு இந்த சீஷர்களும் அந்த ஸ்திரீகளும் பார்த்து அங்கே சரீரம் இல்லாமல் இருந்ததை மற்றவர்களுக்கு தைரியமாக சொன்னது 2வது ஒரு பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. 3வதாக நாம் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சியை நாம் பார்க்க வேண்டுமானால் யோவான் 20ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை வாசிக்கும் போது, வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையில், அப்படின்னா வாரத்தின் முதல் நாளாகிய அன்று தான் ஆண்டவர் அதிகாலையிலே உயிரோடு கூட எழுந்தார். அந்த அதிகாலையில் உயிரோடு கூட ஆண்டவர் எழுந்ததை அந்த இருட்டோடே சென்று இவரெல்லாம் சென்று பார்த்தாங்க. பார்த்த பிறகு அங்கே சரீரம் இல்லை, அவர் வைத்த இடத்தில் அவர் இல்லை, அவருடைய சரீரத்தை காணவில்லை என்று எல்லாரும் அந்த நாள் முழுவதும் சீஷர்களும் எருசலேம் மற்ற ஜனங்களும் கூட ஒருவேளை ஒரு பயங்கர அங்கலாய்ப்பில் இருந்திருக்கலாம் இல்லையா? ஆனால் அது காலை வேளையிலே ஒருவேளை மரியாளுக்கு தோன்றி, மரியாளே என்று அழைக்கிறார், ரபூனி என்று அவள் அழைக்கிறார்கள். என்னை தொடாதே, நான் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரோடு பேசுகிறார். ஒருவேளை தேவன் அந்த இடத்துல பிதாவோடு கூட ஏறி போயிருக்கலாம். ஆனால் மறுபடியும் பாருங்கள், மாலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, யோவான் 20:19 முதல் நாளாகி அன்றைய தினம் சாயங்கால வேளையில், நல்லா கவனிங்க, ஈவினிங்கில் சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததனால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா கவனிங்க, இந்த வேதத்தை எழுதின யோவானும் அந்த கூட்டத்தில் இருக்கிறார். அப்படியானால் யூதர்களுக்கு பயப்படுங்கள். ஏன்னா இயேசுடைய சரீரத்தை காணவில்லை. அது எல்லாரிடத்திலும் செய்தி தெரிந்து விட்டது. அதிகாலையிலே யோவானும் இந்த பேதுரும் ஓடி சென்று கல்லறைக்குள் பார்த்தார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அவருடைய சரீரத்தை காணவில்லை. ஆகவே ஏதோ ஒரு அறைக்குள் வந்து உள்ளே பூட்டி கொண்டு அல்லது வெளியே பூட்டி உள்ளே யூதர்களுக்கு பயந்து உட்கார்ந்து கொண்டிருக்க. ஏன்னா யூதர்கள் ஓடி வந்து இவர்களை பிடித்து நீங்கள் அவர் எங்கே எடுத்துக்கொண்டு போனீர்கள் என்று சொல்லி இவர்களுக்கு தண்டனை கொடுத்து விடுவார்கள். ஏன்னா அவங்க அந்த தேசத்தில் அப்படி தான் ஒரு செய்தி பரவலாய் போய் கொண்டு இருக்கிறது. இவர்கள் களவாய் எடுத்துவிட்டு உயிர்த்தெழுந்தான்னு சொல்லி விடுவார் என்று சொல்லி அந்த செய்தி பரவலாய் போயிருக்கிறபடினால இன்றைக்கு அந்த சரீரமும் அங்கே இல்லாமல் இருக்கிறபடியினால் இவர்களை பிடித்து அதை எங்கே கொண்டு வைத்தீர்கள் என்று சொல்லி அதிகமாக தண்டிப்பார் என்று பயந்து வேதம் சொல்கிறது இல்லையா? யூதர்களுக்கு பயந்ததினால் 19 வசனம், கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில், கதவுகளை பூட்டி உள்ளே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு உள்ளே வந்து உங்களுக்கு சமாதானம் என்றார். நல்லா கவனித்து பாருங்கள், இது மிக அற்புதமான ஒரு சாட்சி.
அவள் பயந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உள்ளே இயேசு உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இது ஒரு சாட்சி. அடுத்தபடியாக அந்த குறிப்பிட்ட நாளிலே தோமா அங்கில்லை. அப்புறம் வேதம் சொல்கிறது, வேதத்தில் பார்க்கிறோம் 26வது வசனத்தில், யோவான் 20:26 மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்தார்கள். நல்லா கவனிங்க, 8 நாள் அந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறாங்க, வெளியே வரல. அவங்க ஒரு வாரமாக வெளியே வரல. 8 நாளைக்கு பின்பு தோமாவும், ஏன்னா இதுக்கிடையில் தோமா அன்னைக்கு இல்லை, மறுபடியும் இவங்க தோமா வந்தோன்னு சொல்கிறாங்க, கர்த்தரை கண்டோன்னு சொல்கிறாங்க. நான் நம்ப மாட்டேன், அவருடைய விழாவில் என்னுடைய விரலை போட்டால் நம்ப மாட்டேன்னு சொல்கிறாரு. ஸோ 8 நாளைக்கு பின்பு அருமையான வார்த்தை, அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள் இருந்தார்கள், தோமாவும் அவர்களோடு கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு மறுபடியும் நின்று தோமாவோடு கூட பேசுகிறார். உயிர்த்தெழுந்த ஒரு தேவன். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதோடு கூட கர்த்தர் நின்று விடவில்லை, இதோடு கூட தன்னுடைய தரிசனம் நின்று விடவில்லை. நீங்கள் லூக்கா சுவிசேஷத்தை திருப்பி 24ஆம் அதிகாரத்துக்குள் வருவீர்களானால், வேதத்தில் இன்னொரு அருமையான வார்த்தை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 24ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்துக்கு கீழே வாசித்து பார்க்கும்போது, அன்றைய தினமே அவர்கள் 2 பேர் எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என் கிராமத்துக்கு போனார்கள். அதில் ஒருத்தனுடைய பேர் கிளையப்பா என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது அவங்க பயந்து, இந்த சீஷரெல்லாம் அந்த நாளிலே தான் இவர்களெல்லாம் அறைக்குள்ளே இருக்கிறாங்க. 2 பேர் எம்மாவூருக்கு புறப்பட்டு போகிறார்கள். இந்த 8 மைல் அந்த எம்மாவூர் போகிற சீஷர்களோடு கூட இயேசு நடந்து போய் அவர்களுக்கு கர்த்தர் தரிசனமாகிறார். அவர்களுக்கு தரிசனமாகி தம்மை வெளிப்படுத்துகிறார். கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நான் வேத புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும்போது அருமையான இந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் நிகழ்வை குறித்து வேத புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அருமையான பரிசுத்த பவுலடிகள் இன்னும் சில காரியங்களை சொல்லுவார். எப்படி என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்குள் நாம் வருவோமானால், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அதில் அவர் சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 3ஆம் வசனத்தின் பின்பகுதி, கிறிஸ்துவானோர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்கு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார் என்று பவுல் சொல்கிறார். அந்த அகால பிறவியாக பவுலுக்கு எப்படி தரிசனமானார்? வேத புஸ்தகத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்குள் வருகிறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது அங்கே பவுல் கூட வேதம் சொல்லுகிறது, சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி பிரதான ஆசிரியருக்கு போய் இந்த 2வது வசனம், இந்த மார்க்கத்தாராய் புருஷரையும் ஸ்திரீகளையும் நான் கண்டுபிடித்தால் அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களின் நிரூபங்களை வாங்கி கொண்டு போனாங்க. இந்த இயேசுவை பின்பற்றுகிறவர்களை கண்டுபிடித்து அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட இயேசுவை நம்பாதவனாக விசுவாசிக்காதவனாக போய் கொண்டிருந்த பவுலுக்கு வேதம் சொல்கிறது, 3வது வசனம், அவன் பிரயாணமாய் போய் தமஸ்கு சமீப போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவன்மை சுற்றி பிரகாசித்தது. அப்போது 5ஆம் வசனம், அவன் நீர் யார் என்கிறான். அது கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்கிறார். பவுலும் அதற்கு இயேசுவை தரிசிக்கிறார். இயேசுவை தெய்வம் அல்ல என்று சொன்னவருக்கு தெய்வம் தரிசனத்தை கொடுக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தேசத்தில் அருமையான சாது சுந்தர் சிங் என்ற ஐயா, சீக்கிய மார்க்கத்தில் பக்தியாய் வளர்க்கப்பட்ட தெய்வ மனுஷன், தெய்வமே ஒருவர் தெய்வம் உண்டானால் என்னை சந்திக்க வேண்டும் என்று கேட்டபோது தேவன் அவருக்கும் தரிசனமானார். அது மாத்திரமல்ல, ஜோசபஸ் என்று சொல்லக்கூடிய இந்த யூத சரித்திர ஒரு ஆசிரியர், இந்த இயேசு கிறிஸ்துடைய பொந்தி பிலாத்தின் காலத்தில் இயேசு கிறிஸ்து தண்டிக்கப்பட்டதையும் அதன் வரலாறையும் அவருடைய புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். அது வாடிகன் சிட்டியில் இருக்கிறது, அது லண்டன் மியூசியத்திலும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவருடைய புஸ்தகமானது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இப்படியாக உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து இன்றைக்கும் அநேகர் உண்மையாக தேவனை, உண்மையான பக்தி உள்ளவர்களுக்கு பல விதங்களிலே தேவன் தாம் உயிரோடு கூட இருப்பதை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார். பிரியமான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், அவர் சொன்னபடியே மரித்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஆகவே தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கும் போது, மரித்தேன் ஆனாலும் இது சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நல்ல சாட்சிகள் வேதத்தின் அடிப்படையில், இன்னும் மற்ற ஜனங்களுடைய சாட்சிகள் ஏராளம் உண்டு. தத்துவ ஞானிகளுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கும்போது நிறைய சாட்சிகள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கி நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒருவேளை இந்த நல்ல ஈஸ்டர் தினத்தில் நாம் ஆண்டவரை ஆராதித்திருக்கிறோம்,
என் தேவன் எழுந்த நல்ல நாள், என் பாவத்திற்கு மரித்து என்னை பரிசுத்தமாக்குவதற்கு, என்னை பரலோகத்தில் சேர்ப்பதற்கு என் தேவன் உயிரோடு கூட எழுந்த அந்த நல்ல நாள் என்று சொல்லி நன்றியோடு தேவன் ஆராதித்திருக்கிறோம். அதை தேவன் ஒரு நாளும் அந்த நம்பிக்கைக்கு நமக்கு துரோகம் செய்யவே மாட்டார். உயிரோடு கூட கர்த்தர் நீங்கள் அப்படியே அவரை ஏற்றுக்கொள்ளும் விசுவாசிக்கும் போது தொடர்ந்து உங்களோடும் உங்கள் இல்லத்தோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் சகல காரியத்திலும் தன்னுடைய உயிருள்ள தன்மையை வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்கவும் உங்களை வழி நடத்தவும் உங்கள் மேல் சகல நன்மைகளையும் தாராளமாக பொழிந்தருளவும் கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படியே விசுவாசியுங்கள். யோபு சொன்னதை போல என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வார்த்தையை ஒரு நாளும் உங்களுடைய இருதயத்தை விட்டு விலகக்கூடாது. அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது முதலாவதாக என்னோடு இருக்கிற உயிரோடு கூட எழுந்த அன்பின் தெய்வமே என்று சொல்லி ஜெபத்தை ஆரம்பியுங்கள். தேவன் அப்படியே தன் உயிருள்ள தன்மையை ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவர் ஜீவிக்கிறார். இயேசு ஜீவிக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுடைய சகல காரியங்கள் அவருடைய கட்டுப்பாட்டுகள் ஒப்புக்கொடுங்கள். அவர் பொறுப்பேற்றுக் கொள்வார். அவர் நன்மையாக நடத்துவார். இந்த நாளில் உங்கள் அற்புதத்தை செய்வார். அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அவரை பார்த்து ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் அந்த நீர் உயிர்த்தெழுந்த அந்த நல்ல வாரத்தின் முதல் நாள் காலை வேளையிலே உம்மை காணத்தக்கதாக நீர் எங்களுக்கு அந்த கிருபைக்கா ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட ஜீவிக்கிறவராக இருக்கிறீர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய நல்ல வார்த்தையின்படியாக நீர் எங்களோடு கூட உயிரோடு கூட ஜீவிக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு இருக்கிறீர், எங்களுடைய குடும்பங்களில் இருக்கிறீர், எங்களுடைய திருச்சபையில் இருக்கிறீர், எங்களுடைய சகல உலக ஆசீர்வாதமான காரியங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கேட்கும்படியாக, எங்களுடைய நன்மைகளை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்காக பிதாவின் வலது பரிசத்தில் இன்றைக்கும் நீர் உயிரோடு கூட இருந்து பரிந்து பேசி எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த நல்ல நம்பிக்கையை, இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவரும் உள்ளத்தின் ஆழத்தில் ஏற்றுக்கொண்டு இது முதல் தைரியமாக என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி அந்த வார்த்தையின்படியாக இந்த உலகத்திலே எந்த சூழ்நிலையில் உம்முடைய பலத்த கரத்தை பிடித்து சந்தோஷமாக வாழ கிருபை தாரும். இப்படி ஆசீர்வாதம் என்றைக்கும் தங்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுடைய துக்கம் சந்தோஷம் மாறும், உங்கள் கவலையெல்லாம் மாறும். அவர் கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ ஆல். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எந்தனை தாரை மட்டும் தாழ்த்துகின்றேன், தந்து விட்டேன் அன்பின் காரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும், ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை